नमोस्तु नामरूपाय नमोस्तु नामजन्मिने नमोस्तु नामसुताय नमो नाम सत्य है नाम सत्य है सत्य है नाम सत्य है இதை பற்றியானே பகவானின் நாம சந்நிதி கீழே 1000 கோடி நாமம் இருக்குது, 13,000 கோடிக்கு மேலே நாமம் இருக்குது. நூதனமான ஒரு திருப்பணி நடந்திருக்கு. 48 நாள் உற்சவம். இங்கே சந்நிதியெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன வேலை? அவசியம் சொல்லணும் இல்லையா? 1989 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இதே மாதிரி ஒரு நூதன கட்டடம் கட்டுறதுக்காக நான் ஒரு மேஸ்திரி, இந்த கல் மண்ணோடு இருக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். என் மனசில் இந்த கல் கட்டடம் தான் இருந்தது. எனக்கு ஒரு பெரியவர் இருந்தார், எனக்கு குருநாதர். அவர் என்னை கூட்டின்னு போய் இந்த இடத்துல நீ இந்த திருப்பணி பண்ணணும்னு கூப்பிடத்துக்காக வரப்போகிறார். 20ஆம் தேதி அன்னைக்கு, அப்போ தான் நவராத்திரி முடிஞ்சிருக்கு. நவராத்திரி முடிஞ்சு 4 பேர் வராங்க. 4 பேரும் பாகவதம். அதில் ஒருத்தர் கணபதி சுப்பிரமணியம்ங்கிற பாகவதர், ஒரு 4 அடி உயரம் தான் இருப்பார். வலங்கிமான் பாகவதர்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. வேத பண்டிதர், பாடசாலையே நடத்தியிருந்தவர். அவர் அதெல்லாம் விட்டுட்டு போயந்தாள் மடத்தில் ஸ்தானிகமாக இருந்தார். அவர் கூட இங்கே ஹேமா வந்திருக்காளான்னு தெரியல. ஹேமாவுடைய அப்பா மணி பாகவதர்னு பேர். அவருடைய ஃபேமஸ் பேர் பெயிண்ட் மணின்னு பேர். அவர் அப்புறம் எங்கள் சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த வீரராகவ மாமான்னு ஒருத்தர். அப்புறம் நம்ம சிவகணேஷ் மாமா. 4 பேரும் ஒரு திங்கட்கிழமை 20ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் படபடிக்கிற வெயிலில் இங்கே வந்தா. இதே இடத்துல தான் வந்து அப்பா ஒரு கைங்கரியம் பண்ணி கொடுக்கணும் நீ அப்படின்னு. ஒரு கட்டடம் ஒன்று பண்ணணும், நீ பண்ணி கொடு. அது என்னமோ எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். எங்கள் அப்பாவுக்கு காமராஜர் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்லணும். அதில் அப்பா இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம், இது தள்ளி போடுற விஷயம் இல்லை. அப்பாவுக்கு எதையும் நெகட்டிவாக பேசக்கூடாது, எதையுமே நெகட்டிவாக பேசக்கூடாது. அதில் ட்ரைனிங் ஆனவனால் நான் கேட்டவுடனே நான் என்ன கேட்டேன்னு என்னைக்கு வரணும், என்ன ஏது என்ன சொன்னான்னு புரியல எனக்கு. என்னைக்கு வரணும், உடனே அவர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அப்படி கொஞ்சம் செத்த தள்ளி போய் உடனே பஞ்சாங்க டேட்டை பார்த்து ஒரு வியாழக்கிழமையிலே ஆரம்பிக்கலாம், நீங்கள் புதன்கிழமைக்கு வந்துருங்கோ. இன்னைக்கு புதன்கிழமைக்கு அப்போ எனக்கு ஒரு கட்டணம் ஒன்று தாம்பரத்தில் புதுசாக அன்றைக்கி காத்தால் ஃபவுண்டேஷன் போடுறோம். அந்த பூஜையை முடிச்சுட்டு இந்த பாகவதாலில் யாரெல்லாம் என் கூட வராளோ அவெல்லாம் கூப்பிட்டு இங்கேருந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1955 எனக்கு சுவாமி சின்மயானந்தா பரிச்சயம். இங்கே நம்ம தீநகர் இப்போ இருக்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்போ பஸ் ஸ்டாண்டு கிடையாது, அப்போது போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது, ஒரு காலி கிரவுண்டாக இருக்கும். அங்கே தான் அவர் கீத ஞான யஜ்யம் பண்ணுவார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேறு ஒன்றும் இல்லை, சின்ன பையனாக இருந்தபோது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நியான் சைன் போர்ட் போட்டு ஓம்னு ஒன்றை மட்டும் வச்சு செத்த நேரம் அப்படி ஒரு மாதிரி
எங்கேயோ கொண்டு போயிடுவார். அதிலெல்லாம் ஒரு பிரியம். அப்புறமா அவர்கிட்டயே சிஷ்யனாக இருந்தேன். கொஞ்சம் காலம் இருந்து ஒரு 13 வருஷ காலம் அவர்கிட்ட இருந்தேன். என்னென்ன வேலை கொடுக்குறாலோ செய்யுது. சைக்கிள் ஸ்டாண்டு பார்க்குறது. கால வேளையில் இங்கே நம்பியார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஸ்டர்லிங்கோட முனையில் இருக்கும். அங்கே உபனிஷத் கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸுக்கு போவேன். உபனிஷத் கிளாஸுக்குள்ள 11 பேர் தான் இருப்பாள். ஆனால் சாயங்கால வேளையில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில். அப்படி ஒரு பரிச்சயம். அப்புறம் கொஞ்ச நாள் சித்பவானந்தா கிட்ட போயிருந்தேன். பல என்னுடைய குருமார்கள் வாழ் எல்லாம் போச்சோ வெளியே மனசு ஈடுபடல். எதையோ ஒன்று எதிர்பார்க்கறது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. நானும் மாமியுமா என்ன பண்ணோன்னா, எந்த சங்கத்திலையும் சேர வேண்டாம், நம்ம வெறும் கோவில்கள் மட்டும் போனால் போதும் அப்படின்னு கடுமையான வேலைக்கு நடுவுலையும் வாரம் எங்கெல்லாம் போக முடியும் அங்கெல்லாம். அது கூடவே நமக்கும் வளர்ச்சி ஏற்பட்டது. ஒரு ஸ்கூட்டர் வந்தது, ஸ்கூட்டரில் போகக்கூடிய இடம். இப்போ கார் வந்தது, காரில் போகக்கூடிய இடம். அப்படின்னு பல வருஷம் 24 வயசுல இருக்கு ஒரு 10-20 வருஷம் கோவிலுக்கு போகிறது. யாரா ஏதோ தர்மம் பண்ணா இதை கேட்டால் கோவில் போகிறது. இந்த கோவில்னு ஒன்றும் கிடையாது. எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு தஞ்சாவூர் ஜில்லாவில் எடுத்துட்டால் பிரசித்தியான கோவில் போகிறதில்ல, பிரசித்தி இல்லாத கோவில்களுக்கு போகிறது. இந்த கிராம கோவிலுக்கு போகிறது, ஒரு எல்லை கோவிலானா கூட போகிறது. அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போனால் கோவில் இருக்க மூர்த்தியை பார்க்குறத விட அங்கே வர ஜனங்களை பார்க்குறது, பக்தி அவாக்கிட்டேருந்து தான் பார்த்து கற்றுக்க முடியும். பாக்கி எங்கேயும் கிடைக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா கர்ப்ப கிரகத்திலே அவரவர்கள் தங்களுடைய சொந்த கதையை தான் பேசிட்டு அதுக்காகத்தான் பகவானை பார்ப்பான். ஆனால் வரக்கூடிய ஜனங்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் அவசியம்னு ஒரு எண்ணம். எங்கெங்கேயோ போயிருக்கேன் நான். நாத்திரமும் இல்லை, இன்ன பெரியவான்னு இல்லை, ஆனால் எது கீழியும் போக. அதில் எங்களுக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடக்கும். என் பொண்ணும் அவளுக்கு ஊத்துக்காடு பாடல்களை சிக்ஷை பண்ணி வச்சோம். அதில் ஒரு ஆசை, மாமிக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அதில் சிக்ஷை பண்ணி வச்சோம். என்னால் ஊத்துக்காடு போகணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் இப்படி இந்த கோவில்கள்லாம் போகிறதுக்காக போகும்போது ஒரு முறை நானும் மாமியம்மா ஊத்துக்காடு போனோம். நாங்கள் போகிற நேரத்தில் கோவில் நாங்கள் பிரம்மாண்டமாக நினச்சிருந்தோம், அப்படியே திறந்துருக்கோன்ட்டு. கடைசியில் பூட்டிட்டு கோவில், யாருமே இல்லைங்க. இங்கே விசாரித்தேன்னா அது பெருமாள் கோவில். ஆனால் எங்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார், அது குருக்கள் வருவார், எப்போ ஒரு வாட்டி வருவார், வந்து ஏதோ பண்ணிட்டு போவார் அப்படின்னு. எங்கே இருக்கார் அவர்? இங்கே போங்க, இப்போது ஆவூரில் இருப்பார். சரி, நாங்கள் இங்கேருந்து ஆவூருக்கு போவோம். ஆவூரில் போய் எங்களுக்கு ஆவூர் முக்கியம் இல்லை, ஆவூரில் இருக்கிற அந்த குருக்களை தேடணும். இங்கே போய் விசாரிச்சா இப்போ தான் அவர் போயிட்டார். அப்புறம் இன்னொரு கோவில் சொன்னோம், அங்கேயும் போனோம், அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்புறம் இப்போ கோவிந்தகுடி போயிட்டுருப்பார். இந்த கோவிந்தகுடிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. கோவிந்தகுடி போனால் அவர் அந்த நேரத்துக்கு தீபாராதனை பண்ணிருக்கார், மாத்தியானிசம் நடந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்து. வெளியில் வந்த உடனே இந்த மாதிரி ஊத்துக்காடு தானே, போகலாமே, இருங்கோ அப்படின்னாரு. இல்லை, நாங்கள் அங்கே தான் போயிட்டு வரோம். அப்படியா? நான் சாயங்காலமாக போகலான்னு நினச்சேன் இன்னைக்கு. சரி இருங்க, சாப்பிட்டேடா அப்படின்னா ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்தா.
அங்கேயே சாப்பிட்டோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துடுறேன், நான் வந்துடுறேன்னு. நல்லா கவனிக்கணும். அவரை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருந்தார். என் வயசுக்கு வேறு ஒன்றும் தோணலை. அவர் கட்டியிருக்கிற வேஷ்டி இல்லை கிழிச்சல் இருந்தது, அது மட்டும்தான் தெரிஞ்சுட்டேன். அப்போது ஒரு மனசில் என்ன, வேஷ்டி வாங்கி கொடுக்கலாமா கேட்பாரோ, வாங்கிப்பாரோ, எதனால் இப்படி இருக்கு. அவர் வந்தார், அவரெல்லாம் ஒன்றும் பார்க்கல. கையில் கார் இருந்தது, அவரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணும். மத்தியான வேலை எங்களுக்காக அவர் வந்தார். வந்த கோவில் கதவை திறந்தார், கிணத்துல போய் கொஞ்சம் ஜலம் எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்து எங்களுக்காக ஒரு சின்ன அபிஷேகம் ஒன்று பண்ணார். அவருக்கு ஒன்றும் பெருமாள் விஷயமா ஒன்றும் தெரியல, அவருக்கு தனக்கு தெரிஞ்சதே தான் சொன்னார். சொல்லிட்டு இந்த வஸ்திரங்கள்லாம் பார்த்தாக்கா அந்த கிருஷ்ணன் அப்படி ஒரு அழகான கம்பீரமான ஒரு தோற்றம், கால் துளியுண்டு தான் அந்த நர்த்தனம் ஆடுற இடத்துல இருக்குது. இந்த கைனால் இது இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த பாம்பை பிடிச்சிட்டு இருக்க இடம் கலிங்க நர்த்தனம். அது எப்படி இருக்கிறதே தெரியாது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு ஒரு வஸ்திரம் சாத்தியிருக்கார், அந்த வஸ்திரமும் கிழிஞ்சிருக்கு. மனசில் எனக்கு வேற ஒன்றும் தோணலை. என்ன சாமி வஸ்திரமும் கிழிஞ்சிருக்கு, ஆசாமி வஸ்திரமும் கிழிஞ்சிருக்கு. இதுதானா நம்முடைய நிலை? அது எலி கடிச்சிருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பந்தடி எதுவும் தெரியாது. இங்கே ஒரு பட்டர் இருந்தார், அவருக்கு 8 வருஷமாக சம்பளம் கொடுக்கல. இங்கே நிறைய நகை நட்டுலாம் இருந்து அவர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். நான் அந்த ஈவோக்கு நான் கூட்டின்னு இருக்கேன். இப்போ எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணிச்சு, இந்த வீட்டுக்கார் கோவிலுக்காக எதாவது பண்ணணும்னு நினச்சிட்டோம். அப்புறம் வீட்டுக்கார் கோவிலுக்கு பண்ணுறதை விட இந்த பட்டருக்கு பண்ணணும், இந்த குருக்களுக்கு தான் பண்ணணும்னு தோணிட்டு, அப்புறம் தினம் மாசாந்திரம் ஒரு 400 ரூபா பணம் அனுப்புறதுன்னு வச்சுட்டோம். அடிக்கடி அங்கே போகணும், எப்போ போனாலும் உடனே அபிஷேகம் பண்ணுவார், இன்னொன்று பண்ணுவார். அப்புறம் அந்த வஸ்திரங்கள்லாம் மாற்றி பெருமாளும் அழகாக இருந்தார். குருக்கள் அப்பவும் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் அப்படி இருந்தவர். அதுக்கப்புறம் பின்னாடி ஜெயராம பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இங்கே கொண்டு போட்டால் நாங்களும் தொடர்ந்து கைங்கரியம் பண்ணி, அதனால் அவங்க மனசில் சின்ன வயசுலேருந்து இந்த ஊத்துக்காரை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் நினைக்கும் போதெல்லாம் எந்த ஊர் ஞாபகம் வரும்னா அந்த கோவிந்தகுடி ஞாபகம் வந்து. என்னை கூட்டின்னு போகிற இந்த பெரியவா இந்த கோவிந்தன்ற ஒரு வார்த்தையை சொன்னாலா, நான் அதை சரியாக கவனிச்சுக்கல. அவள் சொன்னது கோவிந்தபுரம், என் மனசு இருந்தது கோவிந்தகுடி. அப்படி வண்டி போயிட்டே இருக்கு. நான் கும்பகோணம் போய் அப்படி தானே போகணும்னு நினச்சேன். திருப்பனந்தாள் வந்தவுடனே இடது கை பக்கம் திரும்ப சொல்லி மணிமாமா சொன்னார், என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ கூட்டின்னு போகிறா, கோவிந்தகுடிக்கு அப்படி தானே போகணும்னு மனசில் அதே தான் இருக்குது. நான் நினச்சிட்டுருக்கேன் நம்ம கோவிந்தகுடி தான் போகிறதா நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஆளுகிற ரெண்டு கோவிந்தபுரம்னு போர்டை பார்த்தோன்னே இது வேறு இடம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் பின்னாடி, அந்த கோவிந்தகுடிக்கும் இந்த கோவிந்தபுரிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ரெண்டுமே கோவிந்த தீட்சிதரால் ஏற்பட்டப்பட்ட அக்ரஹாரம். என் மனசில் என்ன பாவம்னா, பகவான் கோவிந்தகுடியில் இருந்தாலும் நம்ம அது மேலே பிரியப்பட்டாலும் ஒரு குரு வேணும் அப்படின்னு பகவானே இந்த குருநாதனை எனக்கு காண்பிச்சு கொடுத்தார்னு என் பாவம். நீ நேரடியாக பண்ணக்கூடாது, இந்த குருவை ஆசிரியக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் ஆசிரியக்கிறவன் இல்லை. நான் ஆசிரியக்கிறவன் இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்கறது வேறையாக இருக்குது. போனேன், போய் சாயங்காலம் நேரம் கொஞ்சம் பொழுது கூட போயிடுத்து. அப்போ தான் அவர் அதிஷ்டான தரிசனம் கிடைச்சி 1989
அது எனக்கு 45 வயசு. முதல் என் ஆட்கொண்ட தினம் அது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் அரசாட்சி தான். அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே போனோம். ஏதோ கட்டடத்தை ஒரு 40 நாளில் கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டோம். எல்லாம் ஆட்சின்னு சொன்னாலும் தினமும் அவர் என்னை விடலை. ஏதோ பண்ணணும். அப்புறம் அவளுடைய இந்த கட்டடம் அதில் குறைபாடு. சரி, அப்போ நம்ம ஏதோ இதை பண்ணணும், அவளுக்கா இதை பண்ணணும், இவாளுக்கா இதை பண்ணணும், இப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்தது. ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற உத்வேகம் ஏற்பட்டு எல்லாரும் சொல்லுவாள், மேஜிக் மாதிரி சொல்லுவாள். இன்னைக்கு கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. அது நியாயம் இல்லை. ஏதோ கோவிந்தபுரம் போனால் ராமநாமம் காதில் கேட்காம, நீ ராமநாமம் சொன்னால் உன் காதில் வந்துட்டு போகிறது, அதுக்கு என்ன அங்கே கோவிந்தபுரம் போனேன் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது மேஜிக் வேலை இல்லை. ஏதோ அங்கே போனால் ராமநாமம் கேட்க அதிஷ்டானத்தில் இருந்தது. நீ அதிஷ்டானம் சொன்னீங்கன்னா கேட்குறது ரிஃப்ளெக்ஷன். நீ ராமநாமம் சொன்னால் அது ஒன்று ஒலிச்சுட்டே இருக்கு. எங்கே போயிடுது? நீ பகல்லாம் நாமம் சொல்லுவ, ராத்திரில் அது உனக்கு ஒலிக்குதே இல்லையா பார். உனக்கு ராமநாமத்தோடைய பெருமையை மேஜிக் மாதிரி ஆகிடக்கூடாது. அதே மகாத்மா காந்தி நிறைய சொல்லியிருக்கார். அதனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வரும்போது முதல் வார்த்தை அவரை பற்றி தெரிஞ்சின்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. சர்வ பிராணி சம்ரட்சகர். இந்த ஜாதிக்கு இந்த மதத்துக்கு இன்னதுக்காக இல்லை, சர்வ பிராணி சம்ரட்சகர் அப்படின்னா மனசு குளிர்ந்து போச்சு. சர்வ பிராணி சம்ரட்சகர்னா என்ன? அவர் போய் ஆசீர்வாதம் பண்ணுவார், என்ன பண்ணுவார்? அப்புறம் உட்கார்ந்துட்டு அவரை படிக்கும்போது ஒவ்வொன்றா கிடைச்சிது. அதில் ஒரு இடம், ஒரு குரு கூட எல்லாரும் குரு தேவைன்னு சொல்லிட்டு அது பின்னாடி போய் அங்கங்கே ஏமாந்துருக்க காலம். அன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு இன்னும் மோசமான காலம். மனிதர்களை தேடி போய் குரு வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் வரார். ஒரு குரு இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீ ராமநாமம் சொல்லு. பின்னாடி வரக்கூடிய காலத்துக்கு அது முன்கூட்டியே சொல்றார், யாரும் ஏமாந்துடக்கூடாது. அந்த இடம் மனசுல ஓட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மேலே படிக்கும்போது ஒரு இடம் சொல்றார், ரொம்ப ஆச்சரியமான, எதுவும் பகவானுடைய கிருபை இல்லாமல் நடக்காது இல்லையா? அப்படி சொல்லக்கூடியவர் ஒரு நாம சித்தாந்தம் பண்றார். இந்த நாம சித்தாந்தத்தை எழுத ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லலாம்? பகவானுடைய அருளாலே, அவனுடைய கிருபையினாலே நான் இதை பண்றேன்னு சொல்றது வழக்கம். ஆனால் அவர் அப்படி சொல்ல, நாம ஸ்மரணத்தினால் கிடைத்த ராமரின் கிருபா கடாட்சத்தினால் இந்த கிரந்தம் செய்யப்படுகிறது. அப்போ குருவோடைய கிருபையோ அல்லது பகவானுடைய கிருபையோ எப்படி கிடைக்கும்னா நாம ஸ்மரணத்தினால் கிடைக்கும். அப்போ ஒரு விஷயம் தீர்ந்து போச்சு. உனக்கு இது என்னன்னு தெரிய வேண்டாம், பகவான் நாமம்னா என்னன்னு தெரிய வேண்டாம், அது பகவானுடைய பெயர்னு தெரிய வேண்டாம், அதான் பிரம்மம்னு தெரிய வேண்டாம். ஆனால் நீ அதை சொல்லிட்டு அவனுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றா தேட தேட அவருடைய சித்தாந்தத்தில் முத்துக்கெல்லாம் கிடைச்சது. ஆனால் கிடைச்ச இடமோ, நடந்துட்டு இருக்க இடமோ அவருடைய அதிஷ்டானம் இருக்க இடம். அங்கேயே எனக்கு மாறுபாடு வந்துடுச்சு. இந்த அதிஷ்டானம் மூலமாகவோ இந்த சம்பிரதாயத்து மூலமாகவோ அவர் சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவர் ஒரு சம்பிரதாயத்தையும் எதிர்பார்க்கல. எப்படி பகவான் எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி நமே பக்த பிரணசீரின்னு பகவான் சொல்லும் பொழுது என் பக்தன் ஒரு நாளும் வீணாக மாட்டான்னு சொன்னானே வெளிய பக்தன். பக்தன்னா யாருன்னு ஒரு கிளாசிபிகேஷன் பகவான் கீதையில கொடுக்கவே இல்லை. ஓரிடத்துல கூட கொடுக்கல. அவன் ஒரு பிராமண பக்தனோ இல்லை சத்திரிய பக்தனோ இல்லை ஸ்ரீ புருஷானோ எந்த பேதம் நமே பக்த பிரணஷ்ய.
அதுவும் துல்லியமாக இவர் சொன்ன பகவன் நாமமும், நீ நாமம் சொல்லு உனக்கு தகுந்த ஞானம் கிடைக்கும்ங்கிறதும், இப்படி ஏராளமான விஷயங்கள் இருந்ததை எடுத்துண்டு அவரை பிரச்சாரம் பண்ணுறதை காட்டிலும் பகவன் நாமத்தை பிரச்சாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கினார். நானும் முதல்ல அவரை தான் பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சிட்டு பெரிய பெரிய படங்கள் போதேந்தாள் ஐயாவால் சத்குரு சுவாமிகள் அண்ணா அந்த வழியில் இருந்த அவ்வளோ பேருடைய படங்களை எடுத்துட்டு மடமாக கொண்டு போய் வச்சேன். இவர் எங்கெல்லாம் காலடி வச்சாரோ பெரம்பூரில் கொண்டு போய் அங்கே ஒரு இங்கே கோவிலில் இருக்குது அவருடைய பாதுகைன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தான். அங்கே கொண்டு போய் பார்க்கலாமே, அங்கே ஒரு படம் கூட இல்லை. அதனால் ஒரு படம் தயார் பண்ணேன், கொண்டு போய் அங்கே கொடுத்தேன். இந்த மாதிரி பல இடங்களுக்கு கொண்டு போனேன். அப்புறம் ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரி சின்னதாக படங்களை எடுத்து ஒரு 40,000 படம் போட்டு முதல்ல அவரை பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் அதெல்லாத்தையும் காட்டிலும் நாம பிரச்சாரமே பண்ணணும். ஏன்னா அவர் எதையும் எதிர்பார்க்கலாம், எதையுமே எதிர்பார்க்க. அதனாலே அதை கொண்டு போய் நாம பிரச்சாரம் பண்ணணும்னு வரும்போது நாங்கள் எடுத்துட்டு இந்த நாம பிரச்சாரம் பிராமண சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இருந்தது, மடங்களுக்கு விரோதமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு நடுவில் ஏற்பட்டதுதான் ராமநாமம். இதை ஏற்கனவே இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மா, ஒரு விதத்து 8 வயசில் விதவியான ஒரு அம்மா ராமநாமம் சொல்லி சகல பேரையும் க்ஷேமத்தை உருவாக்கிறான்னு மகாபரிவாவுடைய ஒரு கதை ஒன்று இருக்குது, துக்கிரி பாட்டின்ற கதை. அடே நம்ம என்னடா ராமநாமம் இங்கே ஆரம்பிக்குது, ஏழே ஒரு பாட்டியம்மா ஆரம்பித்து வச்சுருக்கா. வீடு பூரா ராமநாமம் சொல்லி 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 பொட்டு வச்சு கணக்கு வச்சு, யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் இந்த 1000 கொடுத்தேன், இந்த 1,00,000 கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்து அந்த பொட்டெல்லாம் அழிச்சு ராமநாமம் இங்கே ஏற்கனவே நடத்தியிருக்காங்க. எல்லாம் உத்வேகம் தோணித்து அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்ச இடம் எதுன்னா, இவர் சித்தாந்தத்திலேருந்து மாறுபட்டு இதுக்கு ஒரு சரியான வழியை யார்கிட்ட கேட்கணும்னா மகாபரிவாசம். மகாபரிவா அதுக்கு தங்க காசு கொடுக்குறேன், வெள்ளி காசு கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சது மனசுல உதிச்சுது. என்னடா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். ஜனங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பிரசாதம்னு கொஞ்சம் பேருக்கு வேல்யூ தெரியும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு வெள்ளி காசுன்னு தெரியும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு தங்க காசுன்னு தெரியும், இன்னும் கொஞ்சம் பேர் நான் பெரியவா கிட்ட வாங்கினேன்ற மமதை தெரியும். அப்போ ஏதோ ஒரு ரீசன்ல இந்த லேகனத்தை கொண்டு வந்தா இல்லையா, அப்போ நம்ம அது மாதிரி பண்ணா என்ன. அதில் மகாபரிவா ஒரு அற்புதமான காரியம் பண்ணி, இப்படி தங்க காசு வெள்ளி காசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பத்திரங்களை எழுத வச்சால வெளிய அந்த இடத்துல பிராமணால் தான் எழுதணும், இன்னொரு எழுதணும்னு எதுவுமே சொல்லலை. சகல பேரும் எழுதி கொடுத்தா, அவ்வளோ பேருக்குமே எல்லாம் கொடுத்தா. ஆனால் அந்த வந்த பத்திரங்களை எங்கே அனுப்பிச்சார்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தபுரம் அனுப்பிச்சார். அப்போ நீ நாமம் எழுது, நாமம் சொல்லு, ஆனா அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க போயிட்டோம், இவர்கிட்ட போகணும், கோவிந்தாள் கிட்ட போகணும். இதை எடுத்துட்ட உடனே அடி எனக்கு என்ன தோணித்து, ஏன் நம்ம லேಖனத்துக்காகவே ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு தோணி அதையே அவரே உருவாக்கி அவரை மூலமாக வச்சுட்டு. ஆனால் நான் அவரை பிரச்சாரம் பண்ணுறதில்லை, மகாபரிவாரையும் பிரச்சாரம் பண்ணுறதில்லை. அவர்கள் என்ன சொன்னால் அதை மட்டும் பிரச்சாரம். ஏன்னா நாம் இதெல்லாம் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய டைவர்ஷன் ஏற்பட்டுடும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படும். உடனே சொல்லுவாங்க நீ எப்படி ஆராதனை பண்ணலாம், ஏன்னா அவர்கள் ஆராதனை வேறையா இருக்கு, நான் ஆராதனை பண்ணால் சகல இதை பண்ண போகிறேன், கொஞ்சம் நேரத்தில் பண்ண போகிறேன், வேறு எங்கேயும் பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்போது அவர்கிட்டேருந்து தெரிஞ்சது சகல பேருக்கும் நாமத்தை உரியதாக்கணும், எந்த பேதமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்படி பண்ணும்பொழுது ஒரு பலம் வேணும் இல்லையா,
அந்த பலம் யார் கொடுத்தா தெரியுமா? அவளை சேர்ந்தவா கூட என்ன ஆசிரிக்க மாட்டா. ஆனா அவர் வந்து அப்படி நிற்பார், நேரத்துக்கு நிற்பார். அண்ணா இல்லைன்னா இது வெளியில வந்திருக்காரு. லேகனமாவது என்னமோ அந்த ஆள் வந்து ஏதோ நோட்டு கொடுத்து வியாபாரம் பண்றான்னு இன்னொன்னும் அப்படித்தான் போயிருக்கும். அது ஒரு பக்கம்னா பெரியவாள்லாம் சேர்ந்து இவருடைய விஷயமா நான் பேசணும்னு நினைக்கும் போது அப்படி கிரந்தங்கள் கொச்சி கடத்தை. எங்களுடைய கிரந்தங்களை பார்த்தாக்கா ராமநாம வங்கி என்ன அப்படிங்கிறது தெரியும். எது ராமநாமமோ அந்த ராமநாமத்தோடைய அவ்வளோ பெருமைகளையும் இந்த அல்பங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாமத்தை சேர்த்ததோடு இல்லாம யாரும் ஒரு கேள்வி கேட்டுட முடியாத சகல கிரந்தங்களையும் கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய, நான் அந்த கிரந்தங்களை பற்றி பெருசா பேசுறதில்லை. சாதாரண ஜனங்கள்கிட்ட கிரந்தத்தை பற்றி பேசினா புரியாது. ஆனா அவ்வளவும் இருக்கு, அவ்வளவும் இருக்கு. இன்றைக்கு அவருடைய கிரந்தங்கள் பூராவும் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம யார், நம்ம ஒரு வெளி மனுஷாதானே. காரணம் என்னன்னு சொன்னா இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, நாத்தத்வாரா போய் பாருங்க. நாத்தத்வாரா யாருடைய இடம்? அது வல்லபருடைய இடம் அது. ஆனா வல்லபர் பண்ண சுபோதினி அங்க இருக்கானா? இருக்காது. எந்த கிரந்தமும் அவ வச்சுக்க மாட்டா. அவளுடைய கதையெல்லாம் வேற. அப்படியேன்னா அதுக்குன்னு தனியா ஒண்ணு வேணும். இங்கே அந்த மூணுத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதான். காரணம் என்னன்னா ரெண்டு விஷயத்தை எடுத்து சொல்றாவா. சொல்லும்போது கலிக்கு உகந்தது ரெண்டே ரெண்டு தர்மங்கள். பாக்கி நீ என்ன பண்ணாலும் சரி அது உனக்கு பகவான் நாமத்தை கொண்டு உன்னை கொண்டு விடும், நேரடியா பகவான் கிட்ட கொண்டு விடாதுன்னும். யார் பகவான் நாமத்துக்கிட்ட வந்துட்டாலோ அவன் இனி பகவான் அடைய வேண்டும் இல்லை. ஏன் காரணம் என்னன்னா பகவான் வேறு இல்லை, பகவன் நாமம் வேறு இல்லை. அப்படிங்கிறதுனாலையும் இந்த பகவன் நாமத்தை மட்டுமே பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்காங்க. அது எப்படி வச்சிருக்குன்னு சொன்னால் நாமத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 13,000 கோடி சேகரம் பண்ணி கொடுத்து. 13,000 கோடி மட்டும் இல்லையே, பாரத தேசத்திலே சுமார் 1100 இடங்கள்ல பிரதிஷ்டி ஆயிருக்கு. ஆங்காங்கே நாமம் நடந்துருக்கு. எல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட நடந்துருக்கு. அது ஒன்றும் தவறுன்னு நான் நினைக்கல. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சரியா புரிஞ்சுக்கணும். மற்ற தர்மங்களுக்கு இடையிலே பகவான் நாமம் இருக்கு. ஒரு இடத்துல சொல்றார், ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். களி இப்ப இருக்கு இல்லையா, இதை விட இன்னும் மோசமாக தான் போகும். அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கலி மகாத்மியம் ரொம்ப பெருசு. ஆனா கலியில அஸ்தியகோ மகான் குணக, கலியில ஒரே ஒரு குணம்தான் நஷ்டப்படாம இருக்கும்னா அது பகவானுடைய பெயரை சொல்றது, அவனை புகழ பாடுறது அப்படிங்கிற இந்த ஒன்று தான். அப்படிங்கிறத எடுத்திருக்கார். எடுத்து சொல்லும்போது கலியிலே 9 வித தர்மங்கள் நஷ்டப்பட்டு போகுங்கிறார். 4 ஆசிரம தர்மங்கள், 4 வர்ண தர்மங்கள், பிரத்யேகான ஸ்ரீ தர்மம் ஆகிய 9 தர்மங்களும் நசிச்சு போயிடுங்கிறார். அப்படி நசிச்சு போகும்போது கலியை காப்பாற்றுறதுக்கு ஒன்னே ஒன்று இருக்கும். அது நீ கவலைப்படாதேன்னு ஒரு மூலையிலிருந்து உன்னை காப்பாற்றும். மூலையிலேன்னு சொல்ற, அது பிரகாசமா இருக்காது. அதை யாரும் மதிக்க மாட்டா. என்ன ராமா தானே, என்ன கிருஷ்ணா தானே, என்ன வந்துட்டு இல்லை, என்ன வந்துட்டு கூப்பாடு போட்டா போதுமா, என்ன எழுதிட்டா கிடைச்சிருமா? நீ முதல்ல எழுதி பாரு, எழுதி பாருங்க. எழுத மாட்டேன், கேள்வி மேல கேள்விதான் கேட்பான். ஏன்னா எது ரொம்ப சுலபமோ அதுல மனசு போகாது. ரொம்ப நியமங்களை எதிர்பார்க்கும் மனசு. அதுக்காக நியமங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. அந்த தர்மங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா இதெல்லாம் நம்மால முடியாதுன்ற உணர்வோடவே அதில் இருந்துருப்பா. இல்லைன்னா அதெல்லாம் நியமங்கள்லாம் அனுஷ்டிட்டா மாதிரி, இந்த வார்த்தையை சொல்றதுக்காக மன்னிக்கணும், போலித்தனமா இருப்பான்.
அநேகமாக இன்னைக்கு இருக்க அத்தனை தர்மமும் போலித்தனம். ஒரே ஒன்று மட்டும் வச்சுக்கணும், பகவான் எங்கே இருப்பான்ற ஒரு கேள்வி வரும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உன்னுடைய வாக்கிலே நான் இருக்கேன். நீ எந்த வாக்கு சொல்றியோ அந்த வாக்கு நீ நிரூபிச்சிட்டியான அந்த சத்தியத்தில் நான் இருக்கேன். இன்றைக்கு பொய்யுரை தவிர வேற எந்த உரையும் இல்லை. நீ ஏதாவது சரணாகதினா என்ன சரணாகதின்னு சொன்னால் எதையோ கொண்டு வந்து சாமானை கொடுக்குறதோ 10 நமஸ்காரம் பண்ணுறதுனாலையோ அதில் இல்லை. உன் மனசார அப்பா நான் சரியில்லையே, எனக்கு நான் பண்ணிடக்கூடிய சரியில்லையே, என்னை நீ காப்பாத்தேன்னா காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சு, நீ எங்கே வேணா நமஸ்காரம் பண்ணு. அடுத்தது இந்த தர்மம் இல்லை அந்த தர்மம் இல்லை, தப்பு இல்லை இன்னொன்று இல்லை, எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறதுக்கு இந்த தர்மம்னு இல்லாமல் இருக்கிற அத்தனைக்கும் காரணமான பகவான் மட்டும்தான் நல்லது கெட்டது பார்க்காம உன்னை காப்பாற்று. இப்படிப்பட்ட பகவான் நாமத்தை நம்ம கிட்ட கொடுத்து இந்த இடத்துல அவர் எங்கள் கூடவே இருக்கார். அவருக்கு தக்குன இடமா சந்நிதி வைக்க முடியல. அந்த காலத்தில் எப்படி இருப்பார்னு சொன்னால் சோஃபாவில் இருப்பார். இந்த சோஃபாவை சுற்றி என்ன பண்ணுவோன்னு கேட்டால் நிறைய பெட்டகங்கள்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொன்றும் 13 கோடி பிடிக்கிற மாதிரி இதே மாடியிலே கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இருக்கும்ல, இந்த மட்டத்தில் இருக்கும், சுற்றி வேற கபோர்டாக வச்சுருப்போம். நடுவில் அவர் இருப்பார். அப்புறம்தான் அவரையும் சந்நிதியும் ஒன்றா ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அப்படி ஏராளமான சந்நிதிகள் தோன்றியிருக்கு. இப்போ கூட சின்னதாக யாராவது ஒரு பெட்டகம் கொடுத்தா கூட அந்த பெட்டகத்தில் இருப்பார், போதேந்திரால் இருப்பார். நாம குருமாலை இருக்கும், அந்த நாமத்தோடே இருக்கும், எப்பொழுதும் கூட பாவம். எல்லாருக்கும் ஒரு வழக்கம் ஒன்று இருக்கும், யார் நமக்கு ஒரு தர்மத்தை கொடுத்தாலோ அந்த தர்மம் கொடுத்தவாளை புகழுதுன்னு இருக்கும். அப்படித்தான் போதேந்திராவுடைய ஆராதனையும் இன்னொன்று பண்ணுற வழக்கம். ஆனால் நம்ம அதை வேற மாதிரி மாற்றி பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவர் எப்பொழுதும் பகவன் நாமத்தின் புகழ பாடினவர். அவரை பாடணும்னு சொன்னால் எதால் பாட முடியும்? பகவன் நாமத்தினால் தான் பாட முடியும். அப்படின்னும் ஸ்மரண மாத்திரேனே நாம பக்தி பிரஜாயத்தேனும், நீ நாமம் சொல்லு, நீ நாமம் சொல்லத்துல பகவான் இருக்கான், அவனே பகவான். ஆனால் கூடுதலா அவரை நினைச்சுட்டு நீ சொல்லிட்டியானா அது அட்சயமா விருத்தி ஆகும். ஸ்மரண மாத்திரேனே நாம பக்தி பிரஜாயத்தே தன்னமாம் எதிஷ்டேஷ்டம் போதேந்திரம் ஜெகதாம் குருவும். சரி, அந்த நாமத்துடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சு யாராவது சொல்லிட்டா அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லும். பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்த விக்கிரகம்னு சொல்லிட்டேன். ஆனால் வெறுமே நாமம் சொன்னா போதும், இந்த நாமம்னு தெரிய வேண்டாம்னாலும் அவருடைய உத்தேசம் என்ன தெரியுமா? அந்த உத்தேசம் தான் ரொம்ப வசந்த உத்தேசம். யார் ஒருவன் தான் சொல்லும் இந்த நாமம், அந்த இடத்துல ராம நாமம்னு சொல்லலை, நல்லா கவனிங்க, எந்த நாமமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்கிற அந்த நாமம் இருக்கு இல்லையா, அந்த நாமம் இது பரபிரம்மத்தின் சொரூபம் என்று அறிந்து எவன் சொல்லுகிறானோ அவனே பரபிரம்மமாய் ஆகிவிடுவான். ஆராதிக்கின்ற வஸ்து, ஆராதிக்கிற வஸ்து, ஆராதன வஸ்து மூன்றும் ஒன்றுங்கிற அத்வைத சித்தாந்தத்தை பகவன் நாமத்தை வச்சு அதுதான் நாம் அடையக்கூடிய குறிக்கோளாக இருக்கணும். ஆனா அது இல்லைங்கிறதுனால பகவன் நாமம் சொல்ல, அப்படி சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா, தியானம் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு தியானம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடக்கூடாதுனால ஒரு தியானமும் அவசியம் இல்லைன்னு ராமசித்தாந்தம். ராமசித்தாந்தத்தோட ரொம்ப முக்கியம் என்ன, இதுக்கு ஏதாவது ஒரு நியமம் உண்டான்னு கேள்வி கேட்டா எல்லாரும் நியமம் சொல்லுவா. ஆனா அவர் என்ன சொல்றார், இதுக்கு என்ன நியமம்னு கேட்டா ஒரு நியமமும் இல்லாம இருப்பது தான் இதுக்கு நியமம்.
சகல நேரத்திலேயே நாமும் சொல்லும். கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, இட நியமம் இல்லை. ஏன்னு கேட்டா உனக்கு எந்த நேரத்திலையும் பகவான் தேவை. நம்ம சம்பிரதாயத்தில் என்னன்னு கேட்டான்னா, கடைசி மூச்சு இருக்கு இல்லையா, கடைசி மூச்சில் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக நீ பிறப்பாய். தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு. கடைசி மூச்சில் நாம் என்னவா இருப்போம் நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா? அதனாலே சொல்றார், ஆழ்வார் சொல்லும்போது சொல்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஆழ்வார் சொன்னது ஏதோ புதுசா சொல்லிட்டான்னு நினைக்கிறான். வராக அவதாரத்தை பகவான் நினைக்க சொல்றான், நீ நன்றாயிருக்கும் போது என்னை நினைத்து விட்டேயானால், என் பெயரை சொல்லிவிட்டேயானால், உன்னுடைய கடைசி காலத்தில் உனக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன்னு சொல்லாம உன்னை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னும் பரமேஸ்வரன் என்ன சொல்றான், நீ எந்த ஸ்திதியில வேணா இரு, இப்ப நாமும் சொல்லிட்டே இல்லையா, உன்னை நான் கைவிட மாட்டேன்னும். ஒருவேளை நீ மரண தசையில இருக்கும்போது தவறி போய் இருந்தா கூட, கர்ணமந்திரம் சொல்ல முடியாமல் இருந்தா கூட, உன்னை நான் பெரட்டி போட்டு உன் காதில் உனக்கு நான் பகவன் நாமம் சொல்றேன். யார் சொல்றான்? பரமேஸ்வரன் சொல்றான். அப்போ பரமேஸ்வரன், வராக அவதாரம், இவர்கள்லாம் பகவன் நாமத்துக்காக சாட்சியா இருக்கார். கில்டேஜ் சொல்லுவார், பிரம்மேந்திரா சொல்லுவார், கில்டேஜ் டாக்குமெண்ட்னு வார். அப்படி எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம ரூபா நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இல்லையா, ரிசர்வ் பேங்க் கவர்னர் யாருன்னு தெரியுமா நமக்கு? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் எ சம் ஆஃப் ருபீஸ். கையெழுத்து யார் கையெழுத்து இருக்கு? கவர்னருடைய கையெழுத்து இருக்கு இல்லையா? அதே போல நீ பகவான் நாமம் சொல்லு. யாரெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா தெரியுமா? போதேந்திராலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மேந்திரால் முதற்கொண்டு சகல பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்து பகவானே ஊழியனா இருக்கேங்கிறான். காமிச்சிருக்கான் இல்லையா? பிரகலாதன் விஷயத்துல காமிச்சிருக்கான் இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பகவான் நாமம் சொல்லிடுத்து. அவன் சொல்றான், உனக்காக, உன் தலைமுறைக்காக 3 தலைமுறைக்கு நான் வாயில் காப்பால் நான் நிற்பேன்னு பகவான் வந்து நின்று இருக்கான். மற்ற தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த தெய்வத்தை எடுத்துனாலும் பாருங்க. அம்பாள் எடுத்துக்கோ, கீழே எதை மிதிச்சுட்டு இருக்கா? தீய சக்தியை மிதிச்சுட்டு இருக்கா. முயலகனாக இருந்துருக்கு. பரமேஸ்வரன் எடுத்துக்கோ, யாரை வேணா எடுத்துங்க. முருகன் எடுத்துக்கங்க, சேவலை கையில் வச்சு உட்கார்ந்துருக்காரு, மூஞ்சியோட மேய்ச்சணும். எந்தெந்த தீய சக்திகள் இருக்கோ அத்தனை தீய சக்திகளையும் போட்டுட்டு அபயம் அளிச்சுட்டு இருக்கு. நீ கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்று. அது மட்டும் இல்லை, இப்ப படக்கூடிய படங்கள்லாம் வேற. பழைய படங்களை பார்த்தீங்கன்னா எந்த மூர்த்தி எடுத்தாலும், அது சரஸ்வதி, இன்னொருத்தர் யார் எடுத்தாலும் கையில ஜபமால வச்சிருப்பான். என்ன சொல்றா? உனக்கு கஜி ஜபந்தான், கஜி ஜபந்தான் கஜி. பரமேஸ்வரனும் எப்படி வச்சுட்டு இருக்கார்? பரமேஸ்வரன் இந்த பக்கம் சிங்கம், அந்த பக்கம் காளை, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, அவ்வளோத்தையும் ஒன்னா வச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கார். நம்ம குடும்பம் அப்படிதானே இருக்கு. அப்ப எதை வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா நல்லா கவனம் வைக்கணும். பரமேஸ்வரன் சதா ராமநாமம் சொல்லிட்டு இருக்கிறார். சதா ராமநாமம், ராமநாமம் வச்சுன இதை பிராக்டிக்கலா பண்ணி காமிச்சவர் யாருன்னு சொன்னார்? நாரதர் தான் பண்ணி காமிச்சார். நாரதர் நல்ல இடத்துக்கும் போவார், வைகுண்டத்துக்கும் ராமநாமம் சொல்லிட்டு போவார். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கும் போவார், பரமேஸ்வரன் கிட்டையும் போவார், கம்சன் கிட்டையும் போவார். என்ன இடம் இல்லை, நல்லது கெட்டது எல்லா இடத்துக்கும். ராமநாமத்தோடைய ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, நாமும் சொன்னால் நல்லதை சேர்க்கும், அல்லாததை விளக்கும். ஒன்றும் கவலைப்படாது. பெரிய வம்பா நமக்காக நிற்பான், நீ பாட்டுக்கு நாமம் சொல்லிட்டு அவன் தானே போயிடுவான். ராமநாமத்துக்கு மட்டும் அந்த ஒரு பெரிய பெருமை உண்டு. இன்னொன்று, மற்றதெல்லாம் புண்ணியம் செய்யணும். புண்ணியம் செய்துதான் உனக்கு கிடைக்கும். பாபத்தை விளக்கணும். பாபம் விளக்கத்துக்கு என்ன பண்ணணும்னா புண்ணிய காரியங்களை செய்யணும். பகவன் நாமம் ஒண்ணுதான் ஒரே நேரத்தில் பாபத்தை நீக்கி
புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடியது. இப்படி நாமத்தோடைய விஷயங்களை ஏராளமாக ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருக்கார். அந்த கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அதோடைய தாற்பயத்திலான்னு சொல்லி யாரையும் போர் அடிக்காம அதை நேரடியாக கொண்டு போய் கொடுத்துண்டு அதுக்காக நிறைய பேர்கிட்ட விசவுகளை வாங்கிட்டு எதிர்ப்புகளை சம்பாதிச்சுட்டும் அதெல்லாம் அலட்சியமாக இக்னோர் பண்ணிட்டு நேரடியாக இந்த இடத்துக்கு ஒருத்தி வந்தாள்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன இருக்கும்? அவள் பாவம் கணவனை இழந்தவா. கணவனை இழந்தவான்னா பெரிய சன்னியாசின்னு அர்த்தம், நியாயமான அர்த்தம். மகாபரிவா தான் சொல்கிறேன். ஆனால் சங்கத்தில் எப்படி இருக்கு? சொந்த பிள்ளை கூட அம்மா கிட்ட நமஸ்காரம் பண்ண மாட்டான், கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டான். அப்படி இருக்க காலம். ஆனால் இந்த இடம் எப்படி தெரியுமா? முதல் பிரயாத்தி அவளுக்கு தான். மகாத்மா காந்தி சொல்றார், என்றைக்கு ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு நடந்து போகிறாளோ ஃப்ரீயா, அன்றைக்கு தான் இந்த நாடு சுதந்திரம் கிடைச்சு. இன்றைக்கு படுமோசமான நிலைமையில இருக்கு உலகம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். படுமோசமான நிலைமையில இருக்கு. எங்கே பார்த்தாலும் சண்டை. கையிலே ஆயுதம் இருக்கணும், பணம் இருக்குன்றத வெளிப்பட டிக்ளேர் பண்றான். அந்த காலத்துல எப்படி சிசுபாலனோ இன்னொருத்தரோ எப்படி டிக்ளேர் பண்ணாலும், இரண்யகசிபு என்ன டிக்ளேர் பண்ணாலும் அதை போல ஒரு நாட்டின் தலைவன் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம குழந்தைகளை அவங்ககிட்ட போய் பல்லிடிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கு. அவ்வளோ கேவலமான நிலைமை இருக்கு. ஒரு நாட்டுடைய அதிபரை போய் தூக்கின்னு வந்துடுறான், இன்னொரு நாட்டில் நான் ஒன்று அடிச்சே தீருவேன் இங்கேருந்து படையை அனுப்புகிறான். என்ன நிலைமையில் இருந்துருக்கோம் நம்ம. இன்றைக்கு நமக்கு தீ வராதா? பக்கத்தில் வந்தால் இங்கே வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஆனால் நாமும் என்ன பண்ண போகிறோம்? சாதுக்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் அத்தனை தீமையும் நீங்களும் ஓரளவுக்காவது பகவான் நம்ம கூட இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும்னு சொன்னால் எங்கேயோ நடக்கிறதுன்னு நினைக்காம இந்த உற்சவத்தை இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு இன்னைக்கு குருநாதனை பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறோம். நம்ம நேரடியாக போய் எதுவும் பண்ணிட முடியாது. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளோ பேரும் நம்ம குழந்தைகள். அவள்கிட்ட நீ எதை சொன்னாலும் காது கொடுத்துக்க மாட்டான். எவ்வளோ அவன் நல்லவனாக இருக்கலாம், அவனை சுற்றி இருக்கிறது எதுவும் நல்லது இல்லை. அவன் திருந்த போறதில்லை. யாரோ ஒருத்தர் கொஞ்சமாவது லவலேசமாவது நம்ம குழந்தையும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும். அதனால நான் திருப்பி சொல்றது 3 விஷயங்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணணும். 3 விஷயங்கள். நீங்க என்ன ஜாதி, என்ன மதம், நீங்க யாரு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். 1, முடிந்த வரைக்கும் உண்மையே பேசுவது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலான்ட்டு பொய் சொல்லி ஏமாந்து வாழாதீர்கள். கஷ்டமாக இருந்தாலும் உண்மையை சொல்லு. ஆமாம் இப்படித்தான் சொல்லு, இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. அங்கே சொல்ல முடியலன்னா உன் சந்நிதியிலையாவது சொல்லு. 10 பேருக்கு உண்மையாக நீ பேச ஆரம்பிச்சேன்னா உன் மனசு எளிமையாகும். இந்த வம்பு இருக்காது, இந்த கர்வம் இருக்காது, கீழே இறங்கி வருவேன். அடுத்தது, உன்னால் யாருக்கும் எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ செய்யக்கூடிய ஒரு உதவி என்னென்னா, நீ உதவி பண்ணுறேன்னா அவள் யார்? அவள் நம்மாத்து கல்யாணத்துக்கு வந்தாளா, வரலையா, நம்ம போக வேண்டாம். இந்த ஜாக்கெட் பிட் வேலையெல்லாம் வேண்டாம். கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது. எங்கெங்கேயோ காதில் வர சத்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்ந்து யாரும் எந்த உதவியும் தனியாக பண்ணிட முடியாது. ஆனால் யாரும் யாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய முடியும். பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. மேஜிக் வேலை இல்லை, பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. 3வது, அந்த பிரார்த்தனை எதுவாக இருக்கணும்னு சொன்னால், நம்ம மனசார பிரார்த்தனை பண்ண மாட்டோம். நம்ம மனசை எதுலேயும் வைக்க தெரியாது. அதனால் அந்த பிரார்த்தனை எதன் மூலமாக இருக்கணும்? ராமராமான்னு சொல்லுங்க போதும். ஏன்னா ராமராமான்னு சொன்னால் அது சமர்ப்பணம் ஆயிடுத்து. அந்த இடத்துல பகவான் இருக்கான். யாருடைய கஷ்டத்துக்காகவோ நீ சொல்ற இல்லையா, அந்த கஷ்டத்தை உடனே பகவான் தன்னுடையதாக எடுத்து அதை தீர்ப்பான்ற நம்பிக்கையோட நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் ராமநாமமாக இருக்கட்டும். இந்த உற்சவ காலத்தில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. முக்கியமான ப்ரோக்ராம் சொல்கிறேன்.
நாளையிலிருந்தோ இன்னைக்கு நாளையிலிருந்து கீழே தான் இந்த மூர்த்தி வரும்போதே கொஞ்ச காலத்தில் எங்ககிட்ட ஒரு நாம மூர்த்தி ஒன்று வந்து, அதுதான் அனுகிரக மூர்த்தி. இவர் 89 வந்தார்னா 91 எங்ககிட்ட ஒரு மூர்த்தி ஒன்று வந்துருக்கு. இதுக்கப்புறம் 97 அவருடைய பாதுகை ஒன்று வந்தது. இதெல்லாம் நாளைக்கு சந்நிதியில் கீழே எழுந்துடுறோம். இங்கே ஒரு வழக்கம் ஒன்று உண்டு, நாம பலம்னு ஒன்று பண்ணுறது உண்டு, பிரதர்ஷனம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம். எளிமையான வழக்கங்கள் வச்சுருக்கோம். அதை நாம் சந்நிதிக்கு சமர்ப்பணம் பண்ணி அதன் மூலமாக லோகக்ஷேமத்துக்காக யாராளுடைய கஷ்டங்கள்லாம் ஏராளமான கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறது இல்லை, எல்லாத்தையும் எழுதி அதில் போட சொல்லிடுறது. நாளையிலிருந்து அங்கே நாம பலம்னு ஒன்று கவுண்ட் எடுப்போம். யாரெல்லாம் முடியுமோ வந்து அது ஒரு சின்ன ஒரு சீட்டு ஒன்று இந்த முறைப்படுத்தியிருக்கும். முன்னெல்லாம் அவர்கள் கையால் எழுதி போடுவா, இப்போ அந்த மாதிரி வேண்டாம், க்ளீனாக அதுக்காக ஒரு அட்டை தயார் பண்ணியிருக்கோம். அந்த அட்டையில் உங்கள் பெயர், அந்த டைமு, டீட்டெயிலை கொடுத்துட்டு எவ்வளோ பிரதர்ஷனம் பண்ணிக்கோன்னு எண்ணி அதில் எண்ணிக்கை பண்ணி அங்கே போட்டோம். இது இந்த உற்சவ காலத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரொம்ப சுலபமான விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம். அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 48 நாள்லையும் எல்லாருக்கும் இந்த சந்நிதி பாக்கியம் கிடைக்கும். யாரோ குறிப்பிட்டவாதான் பூ போடணும் இல்லை, இன்னாதான் இல்லை, எல்லாரும் வரணும். பின்னாடி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், தைரியமாக முன்னாடி வாங்கும். அதே மாதிரி முன்னாடி இருக்கவா ஏற்கனவே இதை போட்டு பரிச்சயம் பண்ணுவாள், அவளை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துந்தான் அஷ்டபதியோட உண்மையான தாத்பரியம் இருக்கு. ராதையோடைய விஷயம் எப்படின்னு சொன்னால், ராதே தனக்கு பகவான் இருக்கணும்னு நினைச்சத காட்டிலும் அத்தனை பேருக்கும் இருக்கணும்னு நினைச்சு பகவானே அவ்வளோ பேரையும் சேர்த்து வைக்கிறான். நாம பகவான் நாமத்தை எல்லாருக்காகவும் சேர்த்து வைக்கக்கூடியது. மூன்றாவது, இந்த முறை பக்த ஆராதனை பண்ண போகிறோம். அடிக்கடி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒரே நமக்கு அவகாசம் இருக்காது. ஒரே நாளில் 100 பேர் 150 பேர் இப்போ அப்படியெல்லாம் பண்ணுறதா இல்லை. 5ஆம் தேதி பக்ஷண சமர்ப்பணம் எல்லாம் பார்த்து என்னென்ன பொருள் இருக்கோ அந்தந்த பொருள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த முறை எல்லாரையும் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாவம் வீட்டிலலாம் ஒருத்தரும் ஒன்றுமே பண்ணுறதில்லை போல, எல்லாம் வாங்கி தான் நடக்கிறது. இன்னொருத்தர் வந்து கொடுத்துட்டார், இன்னைக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து அதிர்ஷ்டம் தரேன்னு சொன்னேன். திருநெல்வேலி அதிர்ஷ்டம்னா நன்னா பண்ணுவாளே, அங்கேருந்து வரதே ஒரு மாமி பண்ணித்தரான்னு சொன்னேன். கடைசியில் அந்த மாமி யாருன்னு பார்த்தா வெங்கட்ரமணா போலீஸ்டார். அந்த கதிக்கு போயிட்டேன் நம்ம, அந்த கதிக்கு போயிட்டு. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் எது எது நூற்று பார்த்து நாமளே இங்கே கொஞ்சம் எல்லாத்துக்கும் தயார் பண்ணி பகவான் நிவேதம் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ கொடுக்குறோம். ஆனால் நான் எனக்கு அதில் கூட அவ்வளோ திருப்தி இல்லை. நிவேதனம் பண்ண பட்சணத்தை சாப்பிட கற்றுக்கணும், வேறு ஒன்றும் வேண்டாம். நான் நிவேதனம் பண்ணுறது மட்டும்தான் சாப்பிடுன்னு வச்சுன்னு பிடிச்சி போச்சு எல்லாமே. நம்ம அப்படி பண்ணுறது இல்லையே. நம்ம நிவேதனத்துக்கு வேற, நம்ம சாப்பிட்றதுக்கு வேற. என்ன அர்த்தம்? நீயே சொல்கிற அது சாப்பிட்ற வஸ்து இல்லை, நல்ல வஸ்து இல்லைன்னு நீயே அட்மிட் பண்ணிக்கிறேன், அதானே அர்த்தம். அது இந்த மாதிரி சப்பன் பட்சணத்தில் ஆரம்பித்து சப்பன் போகில் முடியுது. இதெல்லாம் பெரிய பெரிய கைங்கரியமாக இருக்குது. இது நடுவில் ஒரு 1000 பேரை நம்ம பக்தால ஆராதனை பண்ணுறோம். எப்படி பக்த ஆராதனைன்னு கேட்டால் பகவான் பக்தால் ஆராதிக்கிறான். அதே மாதிரி அது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னா 19ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. வியாழக்கிழமை ஆரம்பித்து இந்த கடைசி நாள் வரைக்கும் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். 23ஆம் தேதி 4ஆம் மாதம் அதோடு நின்றுடும். அதுக்குள்ளே வரவாளை மட்டும்தான் ஆராதிக்கிறது. அது ஏதோ நான் இப்போ வந்துட்டேன், காத்தால் நான் வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு நேரம் இல்லை, இப்போ வந்தேன், இப்போ என்னை பண்ணி அனுப்பிச்சிடுங்களேன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. உங்களுடைய நோக்கம் அந்த ஆராதனையை நாங்கள் பண்ணுறதோடைய நோக்கம் அந்த ஒரு 4 மணி நேரம் உங்கள் காதில் பகவான் நாமம் விழணும். ஏன்னா உங்களுக்கு பகவான் நாமம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், மனசு இல்லாமல் இருக்கலாம்,
இங்கே காத்துருக்கா எல்லாரும் சொல்கிறதுக்கு இந்த சந்நிதியில் உட்கார்ந்து நாமத்தை கேட்கணும் நீங்கள். அதனால் சாயங்கால வேளையில் யாரெல்லாம் ஆராதனைக்கு வரையிலோ ஒரு 4 மணி 4:30 மணிக்குள்ளே வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்தால் அன்றைக்கி ஒரு நாளைக்கு 30 பேருக்கு மேலே பண்ண வேண்டாம்னு, 1000 பேர் 30 நாளில் பண்ண முடியும்னு. அது ரிலாக்ஸேஷன் உண்டு. வெளியூர்லேருந்து வந்தால் அன்றைக்கி கூடுதலாக பண்ணான்ட்டு எல்லாம் மாலை வேலையில் தான். ஏன்னா மாலை வேலையில் தான் நமக்கு ப்ரோக்ராமும் ஜாஸ்தி. காத்தால வேலையில் நம்ம இங்கே முதல் நிவேதனமும் 2வது நிவேதனம் பண்ணி வெளியிலே அன்னதானத்துக்கு போகிறது. வெளியில் மட்டும்தான் இந்த மாதிரி அன்னதானம் பண்ண போகிறோம். இங்கே அன்னதானம் கிடையாது. ஏன்னா இங்கே வேறு சில தவறான பழக்கங்கள் ஏற்பட்டுருக்கு. அதனால் அதுக்குன்னு நியமனம் ஆயிருக்கா கொஞ்சம் பேர். அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒருத்தரை போய் பார்த்து அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறார்கள். இங்கே அது நடக்கலை, இங்கே மொத்தமாக அதை யாரோ கொண்டு போகிறதுன்னுட்டு அதுக்காக இல்லை இது. அதனால் அதை இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம். 4ஆவது வட்டத்தில் அதுக்கும் இங்கே யாராவது இருந்து நாங்கள் கிட்ட இருந்து பார்த்து கொடுப்போம்னு சொன்னால் அதை ரிவைவ் பண்ணலாம். கூடுதலாக பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் நம்ம, ஏன்னா குறைவான மனுஷாக இருக்கா, கைங்கரியம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக கைங்கரியம் கொண்டு படக்கூடிய கொஞ்சம் பேர்லாம் இப்போ இந்த முறை இல்லை. அவரெல்லாம் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கா. இருந்தாலும் இருக்கிறவாளை வச்சுட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக இப்போ நடந்த கைங்கரியம் ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியம். இந்த கொஞ்ச நாள் முன்னேற்பாடுகள் பண்ணுறதுல இவாளெல்லாம் பார்த்தா அப்படித்தான் ஆச்சரியமான. ஆண்டாள் சொல்கிறா, பிரசாதம் கொடுக்கும்போது ஆந்தனையும் கைகாட்சி அப்படிங்கிற. ஆண்டாள் பிரசாதம் கொடுக்க போகிறாளாம், இங்கேருந்து பார்க்குறாளாம், கொஞ்சமாக தானே வச்சுருக்கா, இது எப்படி போகுதுன்னு எல்லாரும் நினைக்கிறாளாம். ஆண்டாள் கொடுத்துட்டே வராளாம், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அதை போல் நான் இவ்வளோ கைங்கரி இருக்கு, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டா கடைசியில் என்ன ஆச்சு, வந்தவாளுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணோம், ஒரு வேலையும் இல்லை, தீர்ந்து போச்சு. எல்லாத்தையும் முடிச்சுவிட்டா. அவ்வளோ பேரும் அவ்வளோ ஆசையாக வந்து சகலம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கும் இனிமேலும் இந்த காலையில் 11:30 மணிக்கு இதெல்லாம் முடிஞ்சு, தினந்தோறும் காலையில் 11:00க்கு முடிஞ்சு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கைங்கரியம் இருக்கு. அந்த கைங்கரியம் இருக்குல்ல, அது மறுநாளுக்கு உரியது, இல்லை 10 நாளுக்கு பிற்பாடு உள்ள கைங்கரியங்கள்லாம் சௌகரியமாக பண்ணுது. இந்த முறை சில காரியங்களை நான் கேட்டு கூட நான் கடைசி வரைக்கும் அனுமதிக்கிறேன். அதில் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் புஷ்ப சேவைக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுவோம். நான் புஷ்ப சேவைக்கு பணம் போடலை. இந்த முறை நான் பணம் வாங்கலை. புஷ்பத்தையும் நான் எனக்கு இவ்வளோ வேணும்னு நான் தீர்மானம் பண்ணி வாங்கலை. பக்தால் இருக்கா, யார் மனசில் என்ன சொல்கிறாரு, யார் தான் அவர் ஏற்றுக்க விரும்புகிறாரோ அது பிரகாரம் வரட்டும். பகவான் நாமம் ஏற்றுக்கும் வரதை கொண்டு செஞ்சா போதும். அதனால் எதுவும் நிர்ணயம் பண்ணலை. அவருக்கு நிறைய வேணும்னா நிறைய வாங்கிப்பார், குறைவா போதும்னா குறைவா போதும். அதனால் இந்த முறை தீர்மானமாக சொல்லிட்டேன். அதனால் யாரும் புஷ்பத்துக்காக எந்த பணமும் கட்ட வேண்டாம். புஷ்பத்துக்காக எந்த பணமும் கட்ட வேண்டாம். எல்லாத்துலேயும் ஒரு மார்களை கொண்டிருக்கும். 48 நாள் நன்னா கவனிக்கணும். இப்போது ஸ்டாண்டர்ட் ஆகிருக்கு பகவான் நாமம். மின்மாதிரியில் நாங்கள் அதை கொண்டு போகும்போது ஜாதி பிரச்சனை, ஆச்சார பிரச்சனை, இன்னொன்று அது இது எல்லாம் வந்து எங்களை அடிக்கும். அப்போ நாங்கள் தூக்கின்ற ஒரே கொடி போதேந்திரார் கொடி இல்லை, அண்ணா கொடி இல்லை, மகாபரிவா கொடி இல்லை, நாம கொடி, நாம துவஜம்தான். அந்த துவஜம் எங்களை காப்பாற்றிருக்கு, உங்கள் எல்லாரையும் காப்பாற்றும், இன்னும் ஜனங்கள் எல்லாரும் எப்போதும் காப்பாற்றும் அப்படின்னு பூர்ண சரணாகதி அவர்கிட்ட கொடுத்து இந்த உற்சவத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் உற்சவமாக ஏற்றுட்டு நடத்தணும்னு அடியே உங்களை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி கேட்டேன். ராம ராம